ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உடனே இந்த வேலையை முடிக்க பாருங்கள். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணுற மாரி இருக்கும். எப்படி பதிவு பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnvelaivaaipu.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது 2026 இப்போ எல்லாருமே 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட்டை 30/7/2026 முதல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் உங்களுக்கு 12க்கான குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பில் ஓரளவுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாருமே பதிவு பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா 12th ஆட் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் 10th எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருப்பீங்க. 10th முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐடியை வச்சு அந்த ஐடியில் நீங்கள் 12th பார்த்தா அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ 10th நான் இன்னும் பண்ணலை அப்படின்றவங்க நீங்கள் புதுசாக 10th பதிவு பண்ணிவிட்டு அப்படியே 12th குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நெக்ஸ்ட் ரெனிவல் எப்போ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் இந்த இருக்க பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கான யூசர் ஐடியை கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை யூசர் ஐடி மறந்து போச்சு அப்படின்றவங்க கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு தான் யூசர் ஐடியை ஃபைன் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் நீங்கள் 10th பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டிலே 12th ஆட் பண்ண பாருங்க. நான் 12th இன்னும் ஆட் பண்ணல அப்படின்றவங்க நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ 10th அவங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அது கூடவே 10th 12th எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12th எப்படி ஆட் பண்ணுறதை பார்க்கலாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்துகிட்டு யூசர் ஐடி, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பாருங்கள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கான யூசர் ஐடி. அதை என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் தாங்க உங்களுக்கான பாஸ்வேர்டு அதிகபட்சமாக இருக்கும். ஸோ ஸ்லாஷ் போட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இல்லை பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியல அப்படின்றவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் தோற்க பாருங்க ஏரோ மார்க், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான 12th குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் கீழே உங்களுக்கு பாருங்கள் 10th நீங்கள் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 12th ஆட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஒன்னில் போயிட்டு ஹெச்எஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல போர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் எந்த போர்டில் படித்தீங்க, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டேட் போர்டு படித்தவங்க ஸ்டேட் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, 2026 பாஸ் பண்ணவங்க 2026 அப்படின்னு கொடுத்துட்டு மீடியம் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படித்தீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள் டோட்டல் மார்க், அதாவது 1200க்கு தான் உங்களுக்கான மதிப்பெண் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம 600 மதிப்பெண் தான் எழுதியிருப்போம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11th + 12th மார்க் ரெண்டுத்தையும் கூட்டி இதில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் மார்க்கை இப்போ நீங்கள் 1200க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் 600க்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதை டபுளாக போட்டுக்கோங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். நிறைய பேர் அப்படியே 11th 12th மார்க்கை சேர்த்து ஆட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே 1200க்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் 12th 600க்கு ஒரு 400 எடுத்திருக்கீங்க அப்படின்னா டபுள் மடங்காக்கி 800 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இதில் உங்களுக்கான மதிப்பெண் என்ன, உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கீழே ஷோ ஆகிடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாரி பர்சன்டேஜ் மதிப்பெண்ணை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. டபுளாக என்ட்ரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் நம்பர் 1, அதாவது நீங்கள் மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு மார்க் ஷீட் தான் உங்களுக்கு இருக்கும். மார்க் ஷீட்டில் கார்னரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள்,
சர்டிஃபிகேட் நம்பர், அந்த நம்பரை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. நீங்கள் ஒருவேளை அரியர் வச்சுருக்கீங்க, அதாவது அட்டெம்ப்ட் வச்சு பாஸ் பண்ணவங்க 2 மார்க் ஷீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2வது மார்க் ஷீட் நம்பரை இதில் வந்து கொடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் மற்றும் ஸ்ட்ரீம் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து குரூப் 1ஆ, குரூப் 2ஆ, குரூப் 3ஆ, குரூப் 4ஆ அந்த மாதிரி 12th நீங்கள் எந்த குரூப் எடுத்தீங்க அப்படின்றத இதில் நீங்கள் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் கோடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க. குரூப் 1 யார் வருவாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க குரூப் 1ல் வருவாங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் குரூப் எடுத்த வரவங்க குரூப் 2A வந்து அந்த பாட்னி ஜுவாலஜி முடிச்சிருக்காங்க பாருங்க, பயாலஜி தவிர்த்து பாட்னி ஜுவாலஜி முடிச்சிருப்பாங்க, அவங்க வருவாங்க. குரூப் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸு ஹியூமானிட்டிக்கான குரூப். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒகேஷ்னல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த குரூப்பில் வரீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு ஆடுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுங்க. ஸோ இப்போ இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த HSC டிக் பண்ணிவிட்டு சேவ்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை வந்து சேவ் ஆகிட்டு ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஓப்பன் ஆகிடும். இதில் இப்போ உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் 12th. ஸோ சீனியரிட்டி டேட் எப்போ ஆட் பண்ணிங்க அதுக்கான டேட் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஸோ 12th மார்க் ஷீட் வாங்கின உடனே வந்து பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் இடத்துல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 10th இருக்குது அப்படின்னா அதை லாகின் பண்ணி 12th குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. சேம் இதுக்கப்புறம் வர எல்லாமே, இதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னாலும் இதிலே ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா அது இருக்க பாருங்கள், இந்த கிளிக்கேர் கொடுத்து ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ 12th மார்க் ஷீட் வாங்கினவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. உங்களால் பண்ண முடியல, உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டீம் வந்து பார்த்தா கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இடத்துல பதிவு பண்ணி கொடுக்குறாங்க, குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.